ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுரேஷ். ஆரணி தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம், கொளத்தூர் கிராமம். ஐயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு 7 வருஷமா இயற்கை விவசாயம் செய்கிறோம். பாரம்பரிய ரகங்கள் மட்டும், நெல் மட்டும் பண்ணுறோம். பாரம்பரிய ரகங்களில் நிறைய ரகம் பண்ணுறோம். அதில் இப்போ நான் அதிகமாக பண்ணது காட்டு யானம் பண்ணுறேன். சம்பா காலத்தில் கருங்குருவை, பூங்கார், ரத்தசாலி, அன்னமழகி, நவரா, இலுப்பை பூசம்பா இதெல்லாம் பண்ணுறேன். ஐயா நீங்க 7 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. 7 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? MBA படிச்சிருக்கேன். MBA படிச்சீங்க, எப்படி விவசாயத்துக்குள்ள வந்தீங்க? காரணம் அதனால இல்லை, நான் MBA முடிச்சுட்டு வேலையில் இருந்தோம். அதுக்கப்புறம் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. நிறைய ட்ராவல் மார்க்கெட்டிங்கில் இருந்ததுனால உடம்பு ஒத்துக்கல, நோய்வாய்ப்பட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே சுயமாக எதனா செய்யணும்னா நிலம் கொஞ்சம் இருந்தது, அது இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்தில் அது எப்படி செய்யணுங்கிறது எல்லாம் கற்றுக்கிட்டு, ஏற்கனவே நம்ம பரம்பரையாக இயற்கை விவசாயம் பண்ணி வந்தவங்க தான். அப்போ அதை மாற்றிட்டாப்புல யூரியா காம்ப்ளெக்ஸ் போட வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப மண்ணை பண்பாடு பண்ணி விவசாயத்துக்கு வந்துட்டோம். ஏற்கனவே நம்ம பிளட்டே விவசாய குடும்பம் தான். சரி, நிறைய பேர் இயற்கை விவசாயம் நஷ்டம் அப்படின்றாங்க, கெமிக்கல் தான் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களே நம்ம கெமிக்கல் போகிறேன், எனக்கு அதுதான் லாபம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி கெமிக்கல்லேருந்து எப்படி இயற்கை விவசாயம் வந்தீங்க? இல்லை, அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இயற்கை விவசாயிங்களுக்கு முதல் அறிவு அதை எப்படி வியாபார தளத்துக்கு கொண்டு போகணுன்ற அறிவு வேணும். வியாபாரம் செய்ய தெரியல அப்படின்னா இயற்கை விவசாயம் ஒன்று அதிகமாக உற்பத்தி பண்ண கற்றுக்கணும். இயற்கை விவசாயத்தில் ஒன்று அதிகமாக உற்பத்தி பண்ண கற்றுக்கணும். அதிகமாக உற்பத்தி ஆகிற நெல்லை தேர்ந்தெடுக்கணும். கரெக்டான பருவத்தை நாங்கள் புரிஞ்சிருக்கணும். அதுக்கான இடுபொருள்களை தயாரிக்க திறமசாலிகளால் மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் நிலைச்சிருக்க முடியும். அதுக்கப்புறமா அதை எப்படி வியாபாரம் செய்யணும், அதுக்கான பொறுமை எப்படி மதிப்பு கூட்டி விற்கிறது, மார்க்கெட் பண்ணுற திறமை உள்ளவர்களால் மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். இல்லைன்னா இயற்கை விவசாயத்தில் இடுபொருள்கள் செய்ய தெரியலையோ, அதை ஒரு உற்பத்தி செய்கிற போது அது தகுதியான நெல்லை தேர்ந்தெடுக்கல. இப்போ ஒரு ஆத்தூருக்கு சிறி அண்ணா துளசி அண்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 45 மூட்டை நெல் அறுவடை செய்திருக்காப்புல. ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டைக்கு மேலே நெல் எடுத்திருக்காப்புல ஒரு ஏக்கர்ல. ஒரு 20 மூட்டை 18 மூட்டை ஏக்கர் எடுக்கிறதே பெரிய விஷயம். இயற்கை விவசாயிங்க அதையே பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரசாயன உரம் போடுறவங்களே 25லேருந்து 30, அதுவும் RNR, மகேந்திரா அந்த மாதிரியான ஹைபிரிட் நெல்லுங்கள்லாம் இப்போ எடுக்கிறாங்க. ஓரளவுக்கு 30லேருந்து 35 மூட்டை. ஆனால் நான் பாரம்பரிய ரகங்கள்ல அவ்வளோ எடுத்துதான் யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் நிறைய பேர் பண்றாங்க. மறைமுகமாக நல்ல மண்ணுக்கு இடுபொருள் கொடுத்து தழையை போட்டு ஓட்டி எருவுகளை கொடுத்து பண்றவங்க நல்லா பண்றாங்க. அதுல யார் இயற்கை விவசாயத்துல ஓரளவுக்கு சாதிக்க முடியும்னா, அந்த விவசாயம் சார்ந்த அறிவு இருக்கணும். இயற்கை விவசாயத்துல இடுபொருள் கொடுக்க திறமை உள்ளவர்களாக இருக்கணும். பருவத்தை சரியா தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்கு விற்கக்கூடிய பொருளை தேர்ந்தெடுக்கணும். ஆத்தூர் கிச்சிட்டியில நல்ல செல்லிங் ப்ராடக்ட், தூயமல்லி நல்ல செல்லிங் பிராண்டட் ப்ராடக்ட். அதை எல்லா மக்களுக்கும் தெரியும். தூயமல்லினா நிறைய அதெல்லாம் விற்க ஆரம்பிக்கும். அது இல்லாம அதை மதிப்பு கூட்டும் போது ஏற்படுகிற சிக்கல். இப்போ இங்கேருந்து ஒரு நெல் ஒரு 30 மூட்டை 40 மூட்டை அறுவடை பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அது சரியான பதத்தில் காய வைக்கணும். சரியான மிஷினில், திருடாத இருக்கிற மிஷினில் கொடுக்கணும். அதை பதமாக அவிச்சு பதமாக குத்தணும். அதில் களைச்சாற்று போடணும், கருப்பு வராமல் நோய் வராமல் நீக்கணும். அதை நேர்த்தியான ஆட்களை பார்த்து வியாபாரம் பண்ண கற்றுக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு பிஸ்னஸ் யாருக்குமே தேவை கிடையாது. அற்புதமான பிஸ்னஸ்ஸு, நல்ல மன நிம்மதியான ஒரு தொழிலும் கூட. இதை எல்லாரும் செய்ய வரலாம். அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. எல்லா இயற்கை விவசாயத்துக்கு நிறைய வாண்டட் இருக்கு. எல்லாரும் செய்ய வரலாம். ஆனால் அதை நல்ல தெளிவாக கற்றுக்கிட்டு வரணும். கற்றுக்கணும், ஆர்வத்தோடு செய்யணும். வந்ததுமே நிறைய எதிர்பார்த்து லட்சக்கணக்கில் பிறந்துடுமா அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு இது வாட்டுப்படாது. சர்வீஸ் மைண்டும் இருக்கணும், ப்ளஸ் அதே சமயத்தில் வியாபார அறிவும் இருக்கணும். அப்போதான் அந்த ஃபேமிலி நான் எனக்கு வேற தொழிலே தெரியாது. இயற்கை விவசாயம் தான் என்னை காப்பாற்றுது. எனக்கு வேற எந்த தொழிலுமே தெரியாது. என் சுத்தமாக சிலருக்காவது மல்டிஃபில் அறிவு இருக்கும். ஒரு வெல்டு பண்ணுவாங்க, மேஸ்திரி வேலைக்கு போவாங்க, இல்லை எதனாலும் எல்லா வேலையும் கொடுத்தாலும் செய்வாங்க. எனக்கு விவசாயத்தை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எனக்கு மார்க்கெட் பண்ணுற கொஞ்சம் அறிவு உண்டு. அதனால என்னால் மதிப்பு கூட்டி விற்க முடியும். இப்போ நான் 12 வகையான அரிசி கலந்து கஞ்சி மிக்ஸாக கொடுக்குறேன். நான் தமிழ்நாடு முழுசும் நான் ரொம்ப ஃபேமஸ். கொலஸ்ட்ரால், LDL, HDL,
ட்ரைகோடசைடஸ் இந்த மாதிரியான அதிகமாகிடுது, கொழுப்பு அதிகமாகிடுது, ஹார்ட்டில் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் கூட நான் அரிசி கஞ்சி கொடுத்து அடுத்த 1 மாதம் 1.5 மாதம் கழித்து நான் சொல்கிறபடி சாப்பிட்டாங்கன்னா குறைஞ்சிதான் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க என்னுடைய கஸ்டமர்ஸ். எனக்கு தினந்தோறும் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. நான் அது டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம கொடுக்குற கஞ்சி வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு. அற்புதமாக வேலை செய்யும். டாக்டர்ஸுங்க நிறைய பேர் வாங்கி சித்தா டாக்டருங்க அவங்களுடைய பேஷண்ட்டுகளுக்கு கொடுக்குறாங்க. ஆமாம், அது நிறைய ஆர்கானிக் ஷாப்காரங்க வாங்குறாங்க. அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், நம்ம இயற்கை விவசாயத்துலேருந்து அரிசி எப்படி கொண்டு போகிறோங்கிறது தான் முக்கியம். அது எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கூட்டுறோம், எப்படி அந்த சேர்க்கிறோம், எதை சேர்த்தா அந்த நோய் தீரும். ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப சுகராக இருக்காப்புல, எங்களுக்கு 500 சுகர் இருக்குது, 400 சுகர் இருக்குது, B12 சஃபிஷியன்சி இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குது, ஒபேசிட்டி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் மேல் கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும், எதையெல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற உணவு சார்ந்த அறிவை நம்ம கற்றுக் கொடுக்கணும். எப்படி நம்மாழ்வார் இயற்கை விவசாயத்தை மீட்டு எடுத்தாரோ அதே போல் இயற்கை விவசாயிகளுக்கு உணவு சார்ந்த அறிவு இருக்கணும். நிறைய பேர் இயற்கை விவசாயிகளுக்கு உணவு சார்ந்த அறிவு கிடையாது. உணவு சார்ந்த அறிவுங்கிறது என்னென்னா, அவங்க வந்து இயற்கை விவசாயம் செய்கிறாங்க, அவங்களே ஹார்ட் அட்டாக்கு மருந்து போட்டுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்றாங்க, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. ஆனால் சொல்லிக்கிட்டு வந்து அரிசி வந்து இந்த அரிசி சுகர் கேட்கும்னு சொல்கிறாங்க. அதன் பொருள் என்னன்னா, அந்த அரிசியை சாப்பிடுகிற விதம், பயன்படுத்துகிற விதம் அவங்களுக்கு தெரியல. அது எதை சாப்பிட்டா அந்த அரிசியினுடைய வேல்யூ குறைஞ்சிரும். இப்போ நம்ம காலையில் கருங்குருவி அரிசி சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நான் போய் கடையில் ஒரு 2 டீ சாப்பிட்றேன்னாக்கா அந்த கருங்குருவி அரிசியினுடைய வேல்யூ சுத்தமாக டெலீட் ஆகிடும். முழுசாக அது பலனே தராது. அப்புறம் எப்படி வந்து அந்த சக்கரை நோயை தீக்கும்? அது இப்போ இரவு நேரத்தில் எந்த நேரத்தில் சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும், எதையெல்லாம் சாப்பிடாம இருக்கிறோம், எப்படி பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கொடுத்தா சர்க்கரையின் அளவை வந்து முழுசும் வந்து நார்மல் கண்டிஷன் கொண்டு வர முடியும். இன்சுலின் இருந்தாலும் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம், எளிமையாக கொண்டு வரலாம். நம்ம அரிசி ஒன்றே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. சுகர் அதிகமாச்சுன்னா ஊசி போறாங்க, அவங்கள கூட கொண்டு வந்துடலாம். சர்க்கரை நோயிலிருந்து முழுசுமாவே உணவியல் வாழ்வியல் இது ரெண்டுத்துக்கும் இந்த அரிசி அற்புதமாக வேலை செய்யும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அங்கதான் அங்கே பிரச்சனையே. அந்த கலையை கற்றுக் கொடுக்கும், எப்படி இந்த கஞ்சியை சாப்பிடணும், எப்படி அரிசியை சாப்பிடணும், எப்படி வந்து உணவியலில் வந்து என்னெல்லாம் நம்ம தவறு செய்கிறோம், அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த நாலேஜை கிரியேட் பண்ணிட்டோம்னா முடிந்த அளவுக்கு உணவியலினால் ஏற்பட்ட நோய்களை நீக்கிடலாம். உணவியலால் இல்லாத நோய்கள்னு இருக்குது. அதாவது இப்போ பிபி, ரெமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அப்புறமா வந்து சுகரு, இந்த எல்டிஎல் அதிகமாகிறது, HDL அதிகமாகிறது, இந்த மாதிரி கொழுப்பு ஒபிசிட்டியாக இருக்கிறது, கேஸ்ட்ரிக்காக இருக்கிறது, இந்த மாதிரி முட்டி வலி இருக்கிறது, இது எல்லாமே நம்ம உணவியலால் வர்றது. அவங்க சாப்பிட்றவங்க ஃபேமிலி வந்து சரியான சாப்பாடு முறைகளை மேற்கொள்ளலைன்னு அர்த்தம். இது இல்லாமல் மருந்தால் தீர்க்கக்கூடிய நோய்கள்ங்கிறது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட், உடல் உறவினால் ஏற்படுற நோய்கள், ஜெனட்டிக்காக வர நோய்கள், அடிபட்டுறது, இந்த மாதிரி மற்ற காரணங்களால் வர நோய்கள் நம்ம மருந்தும் இந்த உணவையும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த டெக்னிக்கை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். வெறும் இந்த உணவுனால மட்டுமே குணமாக்குங்கிறது அந்த மாதிரி நோய்கள் கடினம். அப்போ நம்ம அதுக்கான வைத்தியரை பார்த்து மருத்துவம் செஞ்சுக்கணும். சக்கரை நோயாளிகளுக்கு கூட நாம மருந்து நீங்க எடுத்துக்கிட்டே இந்த அரிசியை சாப்பிடுங்க, உணவு உங்களுக்கு முழுசும் உங்க ஃபேமிலியை மாறினாங்கன்னா அப்புறம் டாக்டரே படிப்படியாக மாத்திரையை குறைச்சிருக்கிறத நான் பார்த்துருக்குறோம். அது போதுங்க, இவ்வளோ சுகர் ரொம்ப லோவாகுது, மாத்திரையை நம்ம குறைச்சிக்கலான்னு குறைச்சி வந்திருக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக வந்து மாத்திரையிலேருந்து ரிலீஃப் ஆகிருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த அரிசி வேலை செய்யும், ஃபங்க்ஷனபிளாக இருக்கும். நீங்கள் என்ன ரகம் பண்ணிருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அன்னமழகி. அந்த அரிசியுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீப்பிங் எபிலிட்டி நல்லா இருக்கும். இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கிற பிள்ளைங்க, ஆட்டிசத்தினால ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குதுங்கள, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த அரிசி கஞ்சி கொடுத்தோம்னா அதுலேருந்து கூடவே அவங்க வந்து ஸ்பீச் தெரப்பி, அவங்க நிறைய தெரப்பிங்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த சமயங்களில் இந்த உணவுகளை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20% 30%, சிலருக்கு 50% கூட அந்த ஆக்டிவிட்டி ரொம்ப வேகமாக ஓடுறது, உருள்றது, கேட்க உணர்வு இல்லாதவங்களுக்கு இது கொடுத்துக்கிட்டே வந்து சிலர் ஃப்ளவர் மெடிசன் சேர்த்து கொடுக்குறாங்க. அற்புதமாக வேலை செய்யும். எத்தனை ஏக்கர்ல நெல் பண்ணிருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு 10 ஏக்கர் பயிர் வைக்கிறோம். என்னென்ன ரகம் பண்ணிருக்கீங்க? இந்த ரகம் பேர் இப்போ வந்து இது பேர் வந்து அன்னமழகி. 10 ஏக்கர் தான் பண்ணிருக்கீங்க? இல்லை, இப்போ வேற ஒரு இடத்துல சித்திரைக்காருன்னு ஒரு ரகம் பண்ணியிருக்கிறோம். சித்திரைக்காருங்க அதுவும் சுகருக்கு தான். அது ராமநாதபுரம் மாவட்டத்து கடலோரம் பகுதியில் உப்பு, இந்த வறட்சியான காலை தாண்டி வளரக்கூடியது, வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அதை நம்ம கொண்டு வந்து இந்த சக்கரை நோய்க்கு ஸ்பெஷலானதுன்னு சொல்கிறதுனால இந்த நவரா, சித்திரைக்கார், கருங்குருவை,
செட்டிநாட்டு கருப்பு கவுனி, இதெல்லாம் வந்து சுகருக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு. இதனால பண்ணிருக்கீங்க. இதனால நம்மகிட்ட இருக்கு. இதனால இப்போ பண்றோம். சித்திரைக்கார் மட்டும் இப்போ பயிரா இருக்கு, அரிசியா இல்லை. அடுத்த முறை நம்மளுக்கு வந்துடும். அடுத்த முறை வந்துடும். இப்ப இது பேர் என்ன சொன்னீங்க? அழகி. அன்னம் அழகி. அன்னம் அழகி. ஆமா. இது ரொம்ப வருஷமா இருக்கும் இந்த இல்லை, இது பாரம்பரிய ரகம் தான். அது மீட்டு ஒவ்வொரு பகுதியில இருந்து ஒவ்வொரு ஆள் மீட்டு கொடுக்கும்போது நம்ம அதனுடைய குணங்களை தேடி பிடிச்சி நம்ம பண்றோம். இப்போ பகுருபி அப்படிங்கிற ஒரு ரகம் விதை போன முறை வந்து கொஞ்சம் பண்ணோம். இந்த முறை நிறைய பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன், என்ன காரணம்? அது பேர் பகுருபி. பகுருபி என்ன காரணம்? அது ஆந்திராவில் ஒரு விதை பாதுகாப்பாளர் வச்சுருந்தாங்க. அவர் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு சர்க்கரையும் கேட்கும், கேஸ்ட்ரிக்கை கேட்கும், கான்ஸ்டிபேஷனை கேட்கும். அது ஒயிட் ரைஸ் தான் பார்க்கறதுக்கு, இட்லி அரிசி மாதிரி குண்டா இருக்கும். இந்த முறை சம்பா காலத்தில் விளையக்கூடியது. ஆடிக்கு மேலே தான் அதை நாற்று விடணும். உங்களுக்கு நெல் இருக்குது, நான் காட்டுறேன். உங்களுக்கு நெல் இருக்குது, நான் காட்டுறேன். பகுருப்பின்னு கிருஷ்ணதேவராயர் அப்படி அந்த ராஜாக்கள் சாப்பிட்டதாக சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான நெல். நாம் அதையும் இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கஞ்சி மிக்ஸில் கலந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு சுகருக்கு அற்புதமாக வேலை செய்யும். சுகர் தான் இல்லை, நிறைய பிரச்சனையை தீர்த்துருக்கு. நம்ம அதையே மெடிக்கலாக போகிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எத்தனை ஏக்கர் நெல் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 ஏக்கர். 10 ஏக்கர் அது நெல் தான் பண்ணுறோம். லீஸுக்கு எடுத்து பண்ணுறோம். எங்களுக்கு சொந்த நிலம் ஒரு 2.5 ஏக்கர் தான். இப்போ மீதி எல்லாமே லீஸுக்கு எடுத்து தான் பண்ணுறோம். ஒவ்வொரு ஏரியாவில் இருக்குது. அது இல்லாமல் நான் பயிற்சி கொடுக்குற, எனக்கு அரிசி கொடுக்குற ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ தம்பி மாதிரி 100-2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு அரிசி பயிர் வச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு நான் தான் ட்ரெயின் பண்ணுறேன். அவங்களுக்கு தேவையான இடுபொருள் சொல்லி கொடுக்குறோம். எப்படி பயிர் வைக்கணும், எந்த மாதிரி வந்து இடுபொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் திரும்ப வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு அல்லது மாதத்துக்கு ஒரு முறை போய் வாட்ச் பண்ணுறது, இல்லைனா ஃபோனில் அவங்கள கைட் பண்ணுறது. எப்படி சமயம் கிடைக்குதோ அந்த மாதிரி அவங்கள ஊக்குவிக்கிறோம். அந்த அரிசியை அவங்க விற்க முடியாது. மேக்ஸிமம் நம்ம ட்ரெயின் பண்ணுற ஆட்கள் விற்க முடியலன்னா எங்கிட்ட நெல் எடுத்தாந்து கொடுத்து சொல்லுவாங்க. அரிசியாவோ அல்லது ஏதோ பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையான பேமெண்ட் வந்து நம்ம ஸ்டால் கொடுத்துருவோம். இப்போ நீங்க நெல்ல அரிசியா கொடுக்குறீங்க, மதிப்பு கூடியது மதிப்பு இதில் வந்து இப்போதைக்கு அரிசியா கேட்டாலும் அரிசியா தான் கொடுக்குறோம். எல்லாருக்கும் அரிசியா கொடுக்குறோம். அதில் ஒன்று கஞ்சி மிக்ஸாக ஒன்று உடைச்சி கொடுக்குறோம். அதை ஒரு ஃபார்முலாவில் உடைச்சி கொடுக்குறோம். எந்த அளவில் சேர்த்து கொடுத்தா சர்க்கரை நோய் மற்றும் பொதுவான சில நோய்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்குங்கிற அந்த டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். இதுதான் அந்த கஞ்சி மிக்ஸ். இதுதான் அந்த கஞ்சி மிக்ஸ். அரிசியா கொடுக்குறத இப்படி கொடுத்தா லாபம் பண்றீங்களா? இது லாபமும் கூட. அது இல்லாமல் மல்டிஃபில்லா சேல்ஸ் ஆகும். மல்டிஃபில்லா சேல்ஸ் ஆகும்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து கருப்பு கவுனி தவிர பெரும்பாலும் மற்ற கஸ்டமர்களுக்கு வேற எந்த ரக அரிசிகளை தெரியாது. ஒரு சில ரொம்ப நல்லா மற்ற கஸ்டமர்கள் காட்டு யானம் தெரியும், மாப்பிள்ளை சம்பாவை தெரியும். அதுக்கு அடுத்து இருக்கிற மற்ற ரகங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அது காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க. அன்னமழகின்னு ஒரு ரகம் இருக்கு. அதை பத்தி சொன்னா யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய மருத்துவ குணமும் அந்த மக்களுக்கு போய் ரீச் ஆகாது. அதே சமயத்துல அந்த பயிர் வைக்கிறவும் அந்த நெல்லும் அழிஞ்சிரும். அது இப்போதைக்கு நிறைய ரகங்கள் வந்து எங்க அண்ணன் கார்த்தியானன் அவங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட 300 வகைக்கு மேல் நெல் இருக்கு. அங்க காரைக்கால் அண்ணன் பாஸ்கர் அவங்க இந்த மாதிரியான நிறைய பேர், விழுப்புரம் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேருக்கிட்ட வந்து விதை பாதுகாப்பாளர்கிட்ட நெல் வந்து பாதுகாப்புல இருக்கு. அதை ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் எடுத்து கொடுத்து ஒரு 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 ஊர் இருக்குன்னா ஒரு 10 இயற்கை விவசாயி இருக்கிறாங்கன்னா 10 வகையான நெல் இருந்ததுன்னா அந்த நெல் உயிரோடு இருக்கும். 10 வகையான நெல்லும் பயிர் வச்சாக்கா 10 வகையான நெல்லும் உணவாக மாற்றப்படும். ஆனா விதை பாதுகாப்புலேயே இருந்தால் அது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது என்னுடைய மருத்துவ குணம் என்னன்னு தெரியாது. அதனால நாம அந்த டெக்னிக் என்ன பண்றோம்னா, இதுல 12 வகை ரொம்ப ரேர் வெரைட்டியான அரிசிகளை சேர்க்கிறோம். பெரும்பாலும் எல்லாருக்கிட்டே இருக்கிற அரிசி கருங்குருவை, பூங்கார், ரத்தசாலி இந்த மாதிரி இதுல சேர்த்துருக்குறோம். அது இல்லாம அன்னமழகி, நவரா, பக்ருவி, கல்லுண்டை சம்பா இந்த மாதிரியான எது சீசனலா வருதோ அதை சேர்க்கிறோம். நான் ஒரு சில ஃபார்முலாவில் சேர்க்கிறோம். அதான் இங்க இருக்கிற ரகசியம், வேற ஒன்றும் இல்லை. அதை சேர்த்து கரெக்டாக கொடுக்குறோம். சுகர் பேஷண்ட்டுக்கு இதில் வந்து குழந்தையின்மை பேஷண்ட்ல வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும் தாய்மாருக்கு. நான் 3 மாதம் 4 மாதம் ஆனாக்கா கருப்பை வாய் திறந்துடும், அபார்ஷன் ஆகிடும். அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு எப்படி கொடுத்தேன்னா கருங்குருவை, நான் அது ஓப்பனாகவே சொல்கிறேன், கருங்குருவை, கருப்பு கவுனி, பூங்கார் அரிசி, இது 3 அரிசியும் அவங்களுக்கு வந்து 3 வேளையுமே சாப்பிட சொல்லி கொடுத்தோம். கஞ்சியாக கொடுத்தோம். கஞ்சியாக கொடுத்தோடனே அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அது இதுக்கு முன்னாடியும் போட்டாங்க. 3-4 குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு, குழந்தைய நிற்கலை. ஆனால் இந்த கஞ்சி குடிச்சிட்டு போய் அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஒரு பையன் இருக்குது.
ஒரு பையன் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அற்புதமா வேலை செய்யும். அந்த அளவுக்கு செய்யும். என்னன்னா இது எப்படி சாப்பிடணுங்கிற அறிவை வந்து சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு விவசாயியும். என்ன நோய்க்கு ஏற்றபடி சொல்லி கொடுக்கணும். அதுதான் அங்க இருக்கிற ஒரு சிம்பிள் டெக்னிக்கல், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த இந்த கஞ்சி மிக்ஸ்ல அவ்வளவு மருத்துவம் அவ்வளவு மருத்துவ குணம் ஆனா சாப்பிட்டா எல்லாம் மட்டும் எல்லா நோயும் தீக்கலாம். இன்னைக்கு பெருசா பயமுறுத்துகிற நோய்கள்ல வந்து சர்க்கரை சார்ந்த நோய்கள். சர்க்கரை நோய் வந்துட்டாக்கா அவங்களுக்கு பிபி வந்துடும். பிபி வந்துட்டா வந்து கொலஸ்ட்ரால் இருக்கலாம், வந்து கேஸ்ட்ரிக் இருக்கலாம், முட்டி வலி இருக்கலாம், நிறைய ஃபேட்டி லிவர் இருக்கலாம். ஃபேட்டி லிவர் எல்லாம் அற்புதமா வேலை செய்யும். ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும். நல்ல அருமையாக வந்து நாங்கள் நிறைய பேருக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறாங்க. டாக்டர்ஸுங்களுக்கும் கொடுக்குறோம். நம்ம டாக்டர்ஸுங்க வந்து அவங்களுடைய பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. சித்தா டாக்டர்ஸுங்க நிறைய வாங்குறாங்க. வாங்கி பேஷண்ட்டுங்களுக்கு கொடுத்து உணவு எது சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு கூட மருந்தும் கொடுத்து நல்லா இருக்கிறவங்களும் நல்லா பண்ணுறாங்க. அருமையாக வேலை செய்யும். உணவு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த உணவுல என்னெல்லாம் நியூட்ரிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை காலை உணவை எல்லாரும் எடுத்துக்கலாம். இதுல ஒரு ரகமா கலந்தாதான் இப்போ நான் ஒரே ரகமா கலக்குறேன்னு வச்சுக்கலாம், அது கொஞ்ச நாளைக்கு தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ கருப்பு கொன்னின்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாளைக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அந்த சத்து அவங்களுக்கு ஃபில்ஃபில் ஆனதுமே அது அவங்களுக்கு பூரணம் ஆகாது. அது அவங்களுக்கு திரும்ப சப்போர்ட் பண்ணாது. அதே நம்ம வந்து பல வகையான நியூட்ரிஷன்ஸ் உள்ள அரிசிகளை நம்ம இதில் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க எப்பவுமே நார்மலாக சாப்பிட வேண்டிய உணவாயிடும். காலையில் ரெகுலராக சாப்பிடலாம். கேஸ்ட்ரிக்கு கேட்கும். கேஸ்ட்ரிக்கு கேட்கணும்னாக்கா ஒயிட் ரைஸ் அதிகமாக இதை கூட சேர்த்து சாப்பிடணும். சூப்பராக கேட்கும். அருமை. கேட்டுக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்தீங்க. ஒரு இயற்கை விவசாயம் பண்றது எப்படி, அதே மாதிரி இயற்கை விவசாயத்துல உற்பத்தி பண்ண பொருட்களை எப்படி வந்து மதிப்பு கூட்டணும், அதுல மதிப்பு கூட்டினாலும் அதை வாங்குறவங்களுக்கு என்ன மாதிரி மருத்துவ ஆலோசனை சொல்லணும் வந்து சீரன்ற விஷயங்களை வந்து சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்காக நிறைய விஷயங்களை உங்க வேலைகளை விட்டுட்டு பேட்டி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.